TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார தெரிவு செய்யப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று மாலை அறிவித்தது. கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க முன் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு கூடுதல் வாக்குகளை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். வடகிழக்கில் அரிய நேத்திரனை விட சஜித் கூடுதல் வாக்குகளை பெற்றிருப்பது ஸ்ரீதரனுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. புலம்பெயர் தமிழர்களின் கடின உழைப்பின் நிதியை தமிழ் அரசியல் கட்சிகள் உறிஞ்சியுள்ளதாக திருநாவுக்கரசு குற்றம் சுமத்தியுள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார தெரிவு செய்யப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று மாலை அறிவித்தது. அவர் நாளை காலை ஜனாதிபதி மாளிகையில் எளிமையான வைபவத்தில் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவிருக்கிறார். நேற்றைய தினம் நள்ளிரவிலிருந்து தேர்தல் முடிவுகள் தொகுதி வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்த போது சில கட்டங்களில் அனுர 50% கூடுதலான வாக்குகளை பெற்றுவிடுவார் என்று நம்பப்பட்டதால் அவர் இன்று பிற்பகல் புதிய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பின்னர் வெளியான முடிவுகள் அவர் 50% கடக்கவில்லை என்று உறுதிப்படுத்தியதால் ஏனைய வேட்பாளர்களின் விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டி ஏற்பட்டது. இவ்வாறெனினும் இன்றைய தினம் இறுதி முடிவுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்புக்கு பிறகு நாளை காலை ஜனாதிபதி செயலகத்தில் அனுர புதிய ஜனாதிபதியாக எளிமையான வைபவத்தில் பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என்று கட்சி வட்டாரங்கள் கூறின. பிரதான அரசியல் கட்சிகளின், அதுவும் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் செல்வாக்கு மிகுந்த மாவட்டமாக பல தசாப்தங்களாக விளங்கி வந்த கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு கூடுதல் வாக்குகளை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். அவருக்கு 6,29,963 வாக்குகள் கிடைத்தன. அதேவேளை பிரேமதாசாவுக்கு 3,40,108 வாக்குகளும், ரணில் விக்ரமசிங்காவுக்கு 2,81,436 வாக்குகளும், நாமல் ராஜபக்ஷவுக்கு 3,043 வாக்குகளும் கிடைத்திருக்கின்றன. கம்பஹா மாவட்டமே இலங்கையில் வாக்காளர் தொகையை அதிகமாக கொண்ட மாவட்டமாகும். அங்கு அனுர பெரும் சாதனை படைத்திருக்கிறார். இந்த தடவை இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டதாகும். தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்தி ஒரு தேசமாக கட்டி எழுப்புவதை நோக்கமாக கொண்டு சில தமிழ் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் களமிறக்கிய பொது வேட்பாளரான முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரிய நேத்திரனுக்கு கிடைத்த வாக்குகள் ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவானவையாக இருக்கின்றன. வடகிழக்கில் உள்ள பல தேர்தல் தொகுதிகளிலும் தேர்தல் மாவட்டங்களிலும் அவரை விடவும் சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்காவும் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வாக்கு விபரங்களை டிபிசி வாசகர்களுக்கு தருகிறோம். வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அரிய நேத்திரனுக்கு 1,16,688 வாக்குகள் கிடைத்தன. ஆனால் சஜித்துக்கு 1,21,177 வாக்குகளும், ரணிலுக்கு 84,558 வாக்குகளும் கிடைத்திருந்தன. அனுராவுக்கு அந்த மாவட்டத்தில் 27,086 வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன. வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய நிர்வாக மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அரிய நேத்திரனுக்கு 36,377 வாக்குகள் கிடைத்தன. அதேவேளை பிரேமதாசாவுக்கு 95,422 வாக்குகளும், ரணிலுக்கு 52,573 வாக்குகளும் கிடைத்தன. அனுரா வன்னியில் 21,412 வாக்குகளை பெற்றார். கிழக்கு மாகாணத்தில் தனது சொந்த மாவட்டமான மட்டக்களப்பில் அரிய நேத்திரனுக்கு 36,905 வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன.
ஆனால் சஜித்துக்கு 1,39,110 வாக்குகளும் ரணிலுக்கு 91,132 வாக்குகளும் கிடைத்திருக்கின்றன. அனுரா 38,832 வாக்குகளை பெற்றார். திகாமடுல மாவட்டத்தில் அரியநேத்திரனுக்கு 9,985 வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன. சஜித் பிரேமதாசாவுக்கு 2,384 வாக்குகளும் ரணிலுக்கு 86,589 வாக்குகளும் கிடைத்தன. அனுர 1,07,971 வாக்குகளை பெற்றார். திருகோணமலை மாவட்டத்தில் அரியநேத்திரனுக்கு 18,524 வாக்குகள் கிடைத்த அதேவேளை சஜித்துக்கு 1,20,588 வாக்குகளும் ரணிலுக்கு 40,496 வாக்குகளும் கிடைத்தன. அனுரா 49,886 வாக்குகளை பெற்றார். அரியநேத்திரனுக்கு மொத்தமாக 2,26,342 வாக்குகளும், அதாவது 1.70% வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன. 2020 பாராளுமன்ற தேர்தலில் வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள இந்த 5 தேர்தல் மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3,27,168 வாக்குகளை கைப்பற்றி 10 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. அந்த வாக்குகளையாவது தமிழ் பொது வேட்பாளரால் பெற முடியாமல் போனது அவர் தேர்தலில் களமிறக்கப்பட்ட நோக்கத்துக்கு பாரிய பின்னடைவு என்று அரசியல் அவதானிகள் கருதுகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரின் செல்வாக்குமிக்க இடமாக கூறப்படும் கிளிநொச்சி தொகுதியில் அரியநேத்திரனை விடவும் சஜித் 10,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது ஸ்ரீதரனுக்கு பெரிய பின்னடைவாக நோக்கப்படுகிறது. தமிழரசுக் கட்சியின் சஜித் பிரேமதாசா ஆதரவு நிலைப்பாடே தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு எதிர்பார்த்த வாக்கு வீதத்தை பெற முடியாமல் போனதற்கு காரணமாகும் என திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். ஆனாலும் அரியநேத்திரன் கணிசமான வாக்குகளை பெற்று இலங்கை அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ளார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது எனவும், புலம்பெயர்ந்த தமிழர்களின் கடின உழைப்பின் நிதியை தமிழ் அரசியல் கட்சிகள் உறிஞ்சியதோடு மட்டுமின்றி குள்ள நரிகளின் கூடாரமாகவும் இருந்துவிட்டன. இங்கே இருப்பவர்கள் நரித்தமிழராகவும் நண்டு தமிழராகவும் இருக்கிறார்கள். இனி தமிழர்களை ஒருங்கிணைக்க இவர்களால் முடியாது என திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அதே நிமிடத்தில் தற்போதைய அரசாங்கம் செயலிழக்கும் எனவும், அதாவது அமைச்சரவை தாமாக கலைந்துவிடும் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை அனுரவின் எம்பி பதவி வெற்றிடத்துக்கு ஒருவர் எம்பியாக நியமிக்கப்படுவார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுர மற்றும் புதிய எம்பி உட்பட 4 கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் கலைக்கப்படும் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடியும் வரை அந்த 5 கொண்ட அமைச்சரவை காபந்து அரசாங்கமாக இயங்கும். நாடாளுமன்ற தேர்தலில் அதிகூடிய ஆசனங்களை பெற்று வெற்றியீட்டும் அணி புதிய அரசாங்கத்தை அமைக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.